உடம்புல முக்கியமான உறுப்பே பார்த்தீங்கன்னா கிட்னி தான். கிட்னியில் வந்து பிரச்சனை ஏற்பட்டு அது சரியாக வேலை செய்யலைன்னா அது பேர் வந்து கார்னிக் கிட்னி டிசீஸ் சொல்லுவோம். இந்த கிட்னி பிரச்சனை வந்து எல்லாத்துக்கும் ஒரே நாளில் வந்துடாது. சடனாக கொஞ்சம் கொஞ்சமாக தான் வந்து பிரச்சனை ஏற்பட்டு கடைசியாக வந்து பிரச்சனை வந்து வெளியே தெரிய ஆரம்பிக்கும். இது எப்படி வந்து பிரச்சனை ஆரம்பிக்குது, ஒரு 5 வகையாக நம்ம பிரிக்கலாம். 5 ஸ்டேஜ் வந்து நம்ம பார்க்கலாம். உங்களுக்கு ஈஸியாக புரியுற மாதிரி சொல்கிறேன், வாங்க பார்க்கலாம். நான் உங்கள் டாக்டர் அரவிந்த். ஸ்டேஜ் 1. இப்போது ஸ்டேஜ் 1ல் வந்து நார்மல், அதாவது கிட்னி டேமேஜ் ஆகும், ஃபங்க்ஷன் நல்லா இருக்கும். ஜிஎஃப்ஆர் பார்த்தீங்கன்னா 90 வரைக்கும் இருக்கும். அப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம ஏற்ற மாதிரி டயட் ஃபாலோ பண்ணிவிட்டு நம்ம வந்து ஸ்டேஜ் 1லேருந்து நம்ம வந்து தப்பிச்சுக்கலாம், ஒன்றும் இல்லை. அப்போ ஸ்டேஜ் 1 வந்து காமன். ஸ்டேஜ் 2 இதில் வந்து ஃபங்க்ஷன் கொஞ்சம் கம்மியாகும். ஜிஎஃப்ஆர் பார்த்தீங்கன்னா ஒரு 60லேருந்து 85 வரைக்கும் இருக்கும். அப்போ இதுக்கு அதே மாதிரி வந்து நம்ம வந்து டயட் ஃபாலோ பண்ணிக்கலாம். இருந்தாலும் டாக்டரை கன்சல்ட் பண்ணணும். ஸ்டேஜ் 2ல் கன்சல்ட் பண்ணிவிட்டு தண்ணியை குடிக்கணும். ஃபுட்டில் வந்து நம்ம என்னென்ன சாப்பிட்ணும் கொஞ்சம் நல்லா செக் பண்ணி பார்த்துட்டு நம்ம வந்து சாப்பாடு எடுக்க ஆரம்பிச்சிங்கன்னா ஸ்டேஜ் 2ல் வந்து நம்ம தப்பிச்சுக்கலாம். ஸ்டேஜ் 3 பார்த்தீங்கன்னா காமன், அதாவது இதில் வந்து மொத்தம் 2ஆக பிரிச்சுக்கலாம். அதாவது 3A 3B. இது ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா எவ்வளோ இருக்குன்னா, ஜிஎஃப்ஆர் வந்து நார்மலாக ஒரு 30லேருந்து 55 வரைக்கும் இருக்கும். இந்த 2 பார்த்தீங்கன்னா 3A 3B. 3A வந்து மைல்டு மாட்ரேட், ஓகே. இது வந்து ஸ்டேஜ் 3ல் வந்து ஓகே பார்க்கலாம். இதே 3B பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சீரியஸ் தான், ஓகேங்களா. எதுக்குன்னா ஸ்டேஜ் 3ல் வந்து 2 இருக்குது. அதாவது ஒன்று வந்து நம்ம சீரியஸாகவும் பார்க்கணும், இன்னொன்று பார்த்தீங்கன்னா நம்ம ஓரளவுக்கு காமனாக. ஸ்டேஜ் பொறுத்த வரைக்கும் கிட்னி ஃபங்க்ஷன் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாகி போயிட்டே இருக்கும். அதனால் ஜிஎஃப்ஆர் எவ்வளோ இருக்கும்னா மேக்ஸிமம் வந்து ஒரு 15லேருந்து 30க்குள்ளே தான் இருக்கும். அதனால் கண்டிப்பாக டாக்டரை பார்த்துட்டு செக் பண்ணி பார்த்துட்டு கிட்னி ஸ்பெஷலிஸ்ட்டை பார்த்துட்டு கன்சல்ட் பண்ணிட்டீங்கன்னா இந்த பிரச்சனை வந்து நம்ம தப்பிச்சுக்கலாம். ஸ்டேஜ் 5 பார்த்தீங்கன்னா இருக்கிறதே பெரிய அபாயம் கூட சொல்லலாம். அதாவது ஃபைனல் ஸ்டேஜ், அதாவது 15க்குள்ளே தான் இருக்கும், அதுக்கு மேலே ஏறாது. நம்ம 0லேருந்து எவ்வளோ வருதுன்னு தெரில, ஆனால் 15க்குள்ளே தான் இருக்கும், ஓகேங்களா. ஸ்டேஜ் 5 இதை வந்து கிட்னியோட லாஸ்ட் ஸ்டேஜ் சொல்லுவோம். கிட்னி ஃபெயிலியர், நம்ம ஸ்டார்டிங் சொன்ன மாதிரி கார்னிக் கிட்னி டிசீஸ் சொல்லுவோம், ஓகேங்களா. நம்ம ஸ்டேஜ் 5 வரைக்கும் வரணுமா சொல்லுங்க பார்க்கலாம். அதாவது ஸ்டேஜ் 3 இருக்கும்போதே நம்ம வந்து அதை பார்த்து சரி பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஸ்டேஜ் 4 ஸ்டேஜ் 5 வந்து நம்ம வந்து வராமல் ஸ்டாப் பண்ணிக்கலாம். அது என்ன பண்ணோம்னா, உங்களுக்கு பிரச்சனை கிட்னி டிசீஸ் ஏதாச்சும் ஒரு பிரச்சனை இருந்துச்சுன்னா, சிம்டம்ஸ் இருந்துச்சுன்னா உடனே டாக்டரை பார்த்து கன்சல்ட் பண்ணிக்கோங்க. இல்லைனா மந்த்லி ஒரு டைம் 6 மந்த்துக்கு ஒரு டைம் வந்து நீங்கள் வந்து செக் பண்ணிட்டீங்கன்னா இந்த கிட்னியை வந்து நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம், ஓகேங்களா. இந்த வீடியோ பிடிச்சதை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.